நல்லா காய வச்ச சுண்டக்காய் வச்சு சுண்டக்காய் வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சாம்பார் வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு, பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு வெந்தயத்தூள் போட்டு தாளித்து நல்லா வதக்கி எடுக்கணும். இது நல்லா வதங்கணும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விடணும். வத்த குழம்புக்கு தேவைக்கு உப்பும் போட்டு இது கிளறி கொடுத்து நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போது அந்த காஞ்ச சுண்டைக்காவை கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கணும். அப்புறம் தண்ணியை களைஞ்சிட்டு அந்த சுண்டைக்காவையும் இது கூட போட்டுறணும். எண்ணெயில் வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த ரெசிபிக்கு. இது கூடவே போட்டு திருப்பி நல்லா கிளறி வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு கிளறி கொடுத்துட்ருக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து தேவைக்கு மஞ்சத்தூளும் போட்டு மூடி வச்சு நல்லா கிளறி கொடுக்கணும். கொத்தமல்லியும் இது கூடவே போட்டுடலாம். சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்தேன், அதுவும் சேர்த்தாச்சு. சேர்த்து ஃபுல்லாக நல்லா வதங்கணும். இது கொஞ்சம் டைம் ஆகிற ரெசிபி தான். இப்போது இதில் காஞ்ச மிளகாத்தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு தேவைக்கு சேர்த்து நல்லா வதக்கிட்டு புளி தண்ணியும் விட்டுடலாம். விட்டு திருப்பி மூடி வச்சு நல்லா திளைக்க விடணும். எண்ணெய் நல்லா வற்றி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். உப்பு இருக்கானும் பார்த்துக்கணும் இடையில. ஸோ இதெல்லாம் நல்லா திளைக்கட்டும். தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.